நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா மம்மியோட சேனலில் மம்மி இல்லாமல் நான் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இவரு தெரியலையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஒன்றும் இல்லை, நான் ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நான் பயப்படாதீங்க, நான் வந்து சமைக்கலாம் மாட்டேன். நான் அந்த அளவுக்கு இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு லெமன் ஜூஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு தாகமாக இருந்து அது ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அதான் நான் அது ஒரு வீடியோவாக எடுத்தால் எப்படி இருக்கும்னுக்காக தான் நான் இதை எடுக்கிறேன். வாங்க இப்போ இந்த லெமன் ஜூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கப்பில் நான் 3 கப் மர்க்கா சொல்லு, இந்த கப்பில் நான் 3 கப் மர்க்கா சொல்லு, இந்த கப்பில் நான் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நாங்கள் 3 பேருக்காக தான். உங்களுக்கு ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். குட்டி லெமன்னா நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய லெமனால நான் 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து சாட் மசாலா, ஏன்னா எனக்கு சாட் மசாலா ஆட் பண்ணுறது பிடிக்கும், அதனால இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த லெமனை வந்து லெமன் ஸ்குவீசரில் வந்து நம்ம புளியணும். உங்கள் கை வச்சு கூட பண்ணிக்கலாம், ஆனால் லெமன் ஸ்குவீசர் வச்சு பண்ணுறேன், ஏன்னா இது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப புளிஞ்சிடாதீங்க, இல்லைன்னா அது ரொம்ப கசப்பாயிடும். இது மாதிரி இப்போ எல்லா லெமன் பீஸஸையும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம லெமன் புளிஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை லைட்டாக ஸ்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்டர் பண்ண வேணாம், போதும். இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் சால்ட் தான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து வெறும் சால்ட் தான் பிடிக்கும். இதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் நான் போட போகிறேன். இன்கேஸ் நீங்கள் சுகர் போடுறீங்கன்னா அதோட குவான்டிட்டிஸ் வேறையாக இருக்கும். ஆனால் நான் வெறும் சால்ட்டோட நான் போட போகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பார்த்தியா, தான் மச்சான் என்னால் தாங்க முடியல. இப்போ நம்ம வந்து இவ்வளோ சால்ட் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாகவே போடுங்க, ஏன்னா வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக இருந்துட்டா நீங்கள் குடிக்கும்போது கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஆனால் நிறைய போட்டிங்கன்னா அது உங்களால் மாற்ற முடியாது. ஸோ நான் இவ்வளோ இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ நான் இதை கலந்துக்கிறேன். இப்போ போதும். இப்போது நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற இந்த சாட் மசாலாவை வந்து லைட்டாக நம்ம இப்போ தூவ போகிறோம். அவ்வளோ போட வேணாம், இல்லைன்னா அதோட டேஸ்ட் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் எடுத்துட்டு லைட்டாக இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நான் இன்னொரு பிஞ்ச் நான் போட போகிறேன். இவ்வளோ போதும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோல்டாக சர்வ் பண்ணிங்கன்னா லெமன் ஜூஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த சம்மர் டைமுக்கு. இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த 3 கப்பில் நான் வந்து 3 ஐஸ் க்யூப் இருக்குது. இந்த ஐஸ் க்யூப்பில் நான் வந்து ஒரு கப்பில் நான் போடுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இன்கேஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஐஸ் க்யூப் போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த ஜூஸை வந்து கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்கு இந்த ஜூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஃபைனல் டச்சுக்கு நம்ம வந்து வீட்டில் குடிக்கிற மாதிரி நமக்கு இருக்கக்கூடாதுன்னா, ரெஸ்டாரண்ட்டில் குடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகணும்னா, இது மாதிரி இந்த லெமன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெமன் வந்து நீங்கள் அப்படியே இப்படி போட்டிங்கன்னா, நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. அவ்வளோதான். இதுதான் உங்களோட லெமன் ஜூஸ். இப்போ நான் இதை குடிச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் இந்த சம்மர் டைமுக்கு. ஆஹா, எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. இப்போ நான் இதை வந்து என்னோட அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு வரேன். நீங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.